ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே ஸ்பெஷலானது. அதாவது ஒருத்தங்க உங்கள் மேலே உயிருக்குயிராக காதல் வச்சுருக்காங்க, ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அப்படின்னா அவங்களோட அந்த மௌனத்தில் இருக்க காதலை சைக்காலஜி படி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். காதல்னாலே பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்கறது, பப்ளிக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நினைப்போம். ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, உண்மையான காதல் எப்போவுமே சத்தம் இல்லாமல் ரொம்ப மௌனமாக தான் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லுது. வார்த்தைகளுக்கு நடுவில் வர மௌனம், அவங்க முகத்தில் ஒரு நொடிக்கும் கம்மியாக வந்துட்டு போகிற அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், இதில் தான் காதல் ஒளிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யாரோ ஒருத்தரோட மொத்த உலகமாக மொத்த காதலாக மாறி இருக்கலாம். நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது அவங்க முகத்தில் இருக்கிற வெளிச்சம் குறையலாம். நீங்கள் சிரிக்கும்போது அவங்க மனசே லேஸ் ஆகலாம். இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ணுற 12 ரகசிய சிம்டம்ஸ் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அனு அண்ட் கார்த்தி, சுந்தர் அண்ட் சசி, நட்ராஜ் அண்ட் அபிநயா, சாம்வேல் அண்ட் பிரபா, மகேந்திரன் அண்ட் சசிகலா, சிலம்பரசன் அண்ட் தேன்மொழி, ரதி அண்ட் திரு, சுரேஷ்குமார் அண்ட் விஜயலக்ஷ்மி, பிரசன்னா அண்ட் குக்னேஸ்வரி, வேல்முருகன் அண்ட் வெனிலா, யாசர் அண்ட் சுதா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு இந்த டைமில் நான் இந்த யூனிவர்ஸ் கிட்டே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் நிச்சயமாக இவங்கள ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக வாழ வைக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் எங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்கள் பார்ட்னர் பேரோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது முழுக்க ஸ்டே ஹங்கிரியோட ப்ராடக்ட்ஸ் தான். நான் தான் உங்ககிட்ட ஆர்டர் எடுப்பேன். நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் மெமரபுளான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அது சின்னதாகவும் இருக்கணும், ரொம்பவே மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜ் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதில் இனிஷியல்ஸ் போட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பார்ட்னரோட இனிஷியல் போட்டும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், இல்லை உங்களோட இனிஷியல் போட்டும் நீங்கள் அதை கிஃப்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் தான். நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டே ஹங்கிரி ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க, பட் ஆர்டர்ஸ் தான் யாரும் பண்ண மாட்டீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். எப்படி நம்பி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நம்பி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக டெலிவரி ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சிம்டம், நீங்களே மறந்த விஷயங்களை அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. இது சும்மா நல்ல மெமரி பவர் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, இதையும் தாண்டி ஒரு ஆழமான விஷயம். நீங்கள் எப்போவோ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சாதாரணமாக பேசும்போது எனக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிற பாஸ்தா பிடிக்கும், இங்கே இருக்கிற தோசை பிடிக்கும், இல்லைனா எனக்கு ஜூஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் பிடிக்காது அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பீங்க. நீங்களே அதை மறந்துருப்பீங்க. ஆனால் அவங்க அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜி படி எமோஷ்னல் சேலியஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாச்சு ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம மூளை அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா சின்ன சின்ன தகவல்களையும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு டேக் பண்ணி அதை மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்குமா. அவங்க உங்கள் பேச்சை சும்மா கேட்கல, அவங்க மனசால கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். 2வது சிம்டம், உங்ககிட்ட பேசும்போது அவங்க வாய்ஸ் மாறும். இதை யாராலையும் வேணும்னே நடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா இது பியூரான பயாலஜி தான். அவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு டோனில் பேசுவாங்க, ஆனால் உங்ககிட்ட பேசும்போது அவங்க வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக அன்பாக மெதுவாக மாறும். 3வது சிம்டம்ஸ், உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்காக காரணம் தேடுவாங்க. இதை நீங்கள் ஏதோ தப்பாக நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே டீசெண்டாக அவங்களுக்கே தெரியாமல் உங்கள் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வர்ற ஒரு எஃபர்ட் தான். அதாவது மனுஷங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஜோன் இருக்கும். அதில் இன்டிமேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஸ்பேஸை கொடுப்போம். எத்தனை சீட் காலியாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு கேட்பாங்க. ஏதாவது பொருள் கொடுக்கும்போது விரல்கள் லைட்டாக டச் ஆகும். அவங்க கிட்ட ஏன் என் பக்கத்தில் வரீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஆமால நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்களே முழிப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு நீங்கள் தான் நார்த் மாதிரி, காம்பஸ் மாதிரி அவங்க பாடி உங்களை நோக்கி தான் ஈர்க்கப்படும். 4வது சிம்டம், உங்கள் மேலே கண்ணுக்கு தெரியாத அக்கறை இருக்கும். இவங்க ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து லவ் லெட்டர்லாம் எழுத மாட்டாங்கப்பா, ஆனால் திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், சாப்பிட்டியா அப்படின்னு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் 2 நாளாக சைலண்ட்டாக இருந்தால் உடனே எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் இல்லைனா டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா
கரெக்டாக ஞாபகம் வச்சு மீட்டிங் எப்படி போச்சு, இல்லை டாக்டர் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கரெக்டாக கேட்பாங்க. சைக்காலஜியில் இதை அட்டென்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் போல்பியோட அட்டாச்மெண்ட் தியரி படி ஒருத்தவங்க மேலே ஆழமான பாசம் வந்துட்டா அவங்களோட மூட் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையுமே இவங்க மூடோட ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுமா. நீங்கள் நிம்மதியாக இருந்தாதான் அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. உங்கள் நிம்மதி தான் அவங்களோட நிம்மதியும் கூட. உங்கள் ப்ரெசன்ஸ் மட்டுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஹோம் ஃபீலிங்கை கொடுக்கும். 5வது சிம்டம், அவங்களோட மௌனத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த உலகத்துல இப்போ எல்லாமே ரொம்ப சத்தமா மாறிடுச்சு. சோஷியல் மீடியா கண்டென்ட்னா எப்பவுமே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். சைக்காலஜி படி 2 பேருக்கும் நடுவில் 4 செகண்ட் மௌனம் வந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டமும் ஆங்ஸைட்டியும் வந்துருமா. ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மௌனம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாட்டு போடாமல் உங்கள் கூட காரில் ட்ராவல் பண்ணுவாங்க, சும்மா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க முகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செக்யூர் அட்டாச்மெண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ப்ரெசன்ஸ் மட்டுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஹோம் ஃபீலிங்கை கொடுக்கும். 6வது சிம்டம், உங்கள் சந்தோஷத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது தியாகத்தை விட ரொம்பவே ஆழமானது. அவங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு பிஹேவியர். அவங்களுக்குன்னு சில சாய்ஸ் இருந்தாலும் படம் பார்க்கும்போது எப்பவுமே உங்களோட சாய்ஸ் படத்தையே செலக்ட் பண்ண விடுவாங்க. சாப்பாட்டுல நல்ல பீஸா உங்களுக்கு வச்சு அவங்க சாதாரண பீஸ் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு லைட்டா குளிர்ற மாதிரி இருந்தா கூட காரோட ஏசி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க. இத சைக்காலஜி படி ஒரு கட்டத்துல தனக்கு பிடிச்சவங்களோட கம்ஃபர்ட் தான் நம்ம கம்ஃபர்ட் அப்படின்னு அவங்க மூளை ஃபிக்ஸ் ஆயிடுமா. இதுதான் எந்த ஒரு பில்டப்பும் இல்லாத உண்மையான காதலும் கூட. 7வது சிம்டம், நீங்க பார்க்காத போது உங்களை பார்ப்பாங்க. ரொம்பவே முக்கியமான சைன் இது. நீங்க மற்றவங்க ஜோக்குக்கு சிரிச்சிட்டு இருக்கும்போது இல்லை விண்டோ வழியா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உங்களை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க பார்வையை டக்குன்னு திருப்புவாங்க. இல்லைனா ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவா உங்க கண்ணை பார்த்துட்டு அப்புறம் சிரிப்பாங்க. இதை சைக்காலஜியில காதலில் இருக்கிறவங்க மற்றவங்க பார்க்காதப்போ அவங்கள ரொம்ப ஆழமாக கவனிப்பாங்களாம். நம்ம மூளையில் ஆக்சிடோசின் மற்றும் டோபமைன் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு அலாதியான இன்பம் கிடைக்குமா. அதனால அவங்க மூளை உங்கள் முகத்தை பார்க்க அடிக்ட் ஆகிடுமா. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான வல்னரபிளான பார்வையை நீங்கள் எப்பயாச்சும் அவங்க கிட்ட கவனிச்சிங்கன்னா அதை விட உண்மையான லவ் ப்ரப்போசல் வேற எதுவுமே இருக்க முடியாது. முடிவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 7 சைன்ஸ் கேட்கும்போது உங்கள் மனசில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தரோட முகம், அவங்களோட பெயர் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். கரெக்டாக? அது கண்டிப்பாக தற்செயலானது கிடையாதுங்க. உங்கள் மனசு எப்போவோ கவனித்த ஒரு விஷயத்த உங்கள் மூளை இப்போ தான் கனெக்ட் பண்ணி பார்க்குது. சைக்காலஜியால் அளவிட முடியும், ஆனால் காதலை முழுசாக விவரிக்க முடியாது. நிஜமான காதல் எப்பவுமே சத்தமாக வெடிக்கிறது கிடையாதுங்க. அது ஒரு மெழுகுவத்தி மாதிரி ரொம்ப அமைதியாக மென்மையாக வெளிச்சத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். வார்த்தைகளை மட்டும் பார்க்காம அவங்களோட செயல்களை கவனிங்க. மௌனமாக கொடுக்கப்படுற இதயம் தான் ரொம்பவே முழுமையானது கூட. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை இனிமேல் ஒரு புது தேடலோட பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் 12 சைன்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மீதி இருக்கிற சைன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த சைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, stay connected with Stay Hungry. Bye.